Welcome to Abhinandan Academy. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டாப்பிக்கில் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனில் இம்பார்ட்டன்ட் MCQ கொஷின் பார்ட் 2, தட் இஸ் கொஷின் நம்பர் 11 to 20 வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஈச் வீடியோ பார்த்தா என்னோட சேனலில் 10 இம்பார்ட்டன்ட் MCQ கொஷின் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் MCQ கொஷின் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போதான் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணுற மூலம் நான் ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ண ஓகே நீங்கள் என்னுடைய சேனலோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க டாபிக் போகலாம். கொஷின் நம்பர் 11 என்ன சொல்லியிருக்கேன்டா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், எவரி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இஸ் சிமெட்ரிக். ஒன் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எவரி ஐடென்டிட்டி ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட். எவரி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இஸ் சிமெட்ரிக், எவரி ஐடென்டிட்டி ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு டூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. விச் ஒன் ஆஃப் அமங் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ? ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஒன்று ட்ரூவா செகண்ட் ட்ரூவான்னு ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்களேன், எவரி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இஸ் சிமெட்ரிக். இட்ஸ் ராங். ஏன்னா பிகாஸ் ஆஃப் எவரி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் need not be a symmetric. சிமெட்ரிக் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், செட் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. இப்போ ஹியர் 1,1 2,2 எஸ் கிளியர் 3,3. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரிஃப்ளெக்சிவ். அகைன் பார்த்தீங்கன்னா 1,2. இப்போ இந்த செட் ரிலேஷன் பாருங்கள், சாரி ஆர்னு வச்சுக்கலாமா. ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், ஓகே, பட் நாட் ஏ சிமெட்ரிக். ஸோ இப்போ எவரி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். ஓகே, தட்ஸ் அ வீக் கொஷின்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டி ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். கரெக்ட் ஒன்லி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ஒரு ரிலேஷன் ஐடென்டி ரிலேஷன் நான் சூஸ் பண்ணி வச்சுக்கேன். ஹியர் 1,1 2,2 நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் 3,3. திஸ் இஸ் ஐடென்டி ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ ஹியர் ஐடென்டி ரிலேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது இஸ் எ ஐடென்டி ரிலேஷன். இட்ஸ் ஆல்சோ வாட்ஸ் த மீனிங் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஸோ எவரி ஐடென்டி ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் பட் எவரி ரிஃப்ளெக்ஷன் ரிலேஷன் இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். அதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். So, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ வாட் ஐ மீனிங், ஒன்லி ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன்லி அலோன் ட்ரூ. ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹியர் கொஸ்டின் நம்பர் 2, with reference to the universal set. Okay, with reference to the universal set including of the subset of the another relation, subset of another relation. So which is அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. திஸ் ஏ கர்நாடகா சிஇடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஒன்றும் இல்லைம்மா, இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா சப்செட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் வந்து ரெஃபரன்ஸ் பிக் செட்டாக வச்சுக்கேன், அதுக்குள்ளே ஒரு சப்செட் எடுத்தால் அது என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா பெஸ்ட் இப்படி இருக்கீங்களேன், செட் ஏசி ஆர் சீக்வல் ரிலேஷன் என்ன மீனிங்னா ஏ கமா பி இந்த போத் செட்டு எடுத்துக்கிறேன். போத் செட்டுமே யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கும். சச் தட் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் வாட் ஆர் கண்டிஷன்ஸ் பின்னு வச்சுங்க. ஓகே, சப்செட்டுக்கான கண்டிஷன். ஸோ யூனிவர்சல் செட்டுக்குள்ளே ரெண்டு செட் எடுக்கிறேன், ஒரு செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் அனதர் செட். அந்த மாதிரி கண்டிஷன் எடுத்துக்கிட்டால் ஓகே, அதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் த யூனிவர்சல் செட் இன்க்ளூசிங் தி சப்செட் ஆஃப் அனதர் அப்படி இருக்கும்போது, அனதர் ரிலேஷன் அப்படி இருக்கும்போது விச் இஸ் தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிலேஷன் பார்த்தா ஏ கமா பி சச் தட் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. திஸ் எ கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணலாமா. ஓகே, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் பண்ணின்னு வச்சுக்கேன். ஓகே, ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி என்ன ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, போத் செட்டுமே ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் நான் சூஸ் பண்ணேன்னா போத்துமே. ஸோ இப்போ விச் இம்ப்ளைஸ் வாட்ஸ் அ மீனிங் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ. இட்ஸ் அ பாசிபிள். ஸோ இட்ஸ் எ ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் கண்டிஷன் பாருங்கள். அக்கார்டிங் சிமெட்ரிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி ஓகே இஸ் பிலாங்ஸ் டு ஆர் விச் இம்ப்ளைஸ் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. அகெயின் இப்போ ஃபார்ம் பண்ணால் பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ. ஸோ விச் இம்ப்ளைஸ் பி கமா ஏ இஸ் பிலாங்ஸ் டு ஆர். Okay, B comma A belongs to R. Therefore, it is a what a meaning. B subset of A belongs to R. இப்படி இருந்தால் மட்டும்தான் சிமெட்ரிக்காக வர முடியும். ஆனால் B subset of A, it's possible, it is not possible. Okay, A subset of B இருந்துச்சுன்னா A is a subset of B இருந்துச்சுன்னா which implies definite of B is not a subset of A. definite. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன ஃபார்ம் ஆகாது, it is not a symmetric. ஓகே, அப்போ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ் வந்துருச்சு. ஓகே, பட் இட்ஸ் நாட் ஏ சிமெட்ரிக் சொல்லிட்டேன். அப்போ இதுலேருந்து பாருங்கள், அப்போ
ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சிமெட்ரிக் வருமா? இங்கே நாட் ஏ சிமெட்ரிக், முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் தி கிவன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நாட் ஏ சிமெட்ரிக். ஸோ நாட் ஏ சிமெட்ரிக், அப்போ கண்டிப்பாக ஈக்குவல் ரிலேஷன் வராது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஆன்சருமே கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்கு, ஃபஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸி கிடச்சிருச்சு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் ஏ சிமெட்ரிக்குன்னு நான் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ரெண்டுமே இருக்குது, சி அண்டு டி. ஆனால் கொஞ்சம் கொஷின் சி என்ன மீனிங் பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்கான்னு சொல்கிறாங்க. டி ஆப்ஷன் பார்த்தா நாட் ஏ சிமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணுங்கள், ட்ரான்சிட்டிவ் கண்டுபிடிங்க. ஓகே, ட்ரான்சிட்டிவ் டெஃபினேஷன் என்ன ஃபார்முன்னு ஏ கமா பி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு ஈக்குவல் பண்ணால் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அண்டு பி இஸ் சப்செட் ஆஃப் சி அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, டெஃபினட்டாக ஏ இஸ் சப்செட் ஆஃப் சியாக இருக்கும். ஏ இஸ் சப்செட் ஆஃப் சி, அப்போ விச் இம்ப்ளைஸ் ஓகே ஏ கமா சி இஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர், தேர்ஃபோர் இட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ். அப்போ இங்கே ஆப்ஷன் சி வராது, ஏன்னா இங்கே ஒன்லி ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ரிஃப்ளெக்சிவ் ஒன்லி அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் வரும், மீதி ரெண்டு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ரிஃப்ளெக்சிவ் வரும், சிமெட்ரிக் வராது, ட்ரான்சிட்டிவ் வரும்னு சொல்லிட்டோம். அப்போ ஹியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி நாட் ஏ ட்ரான்சிட்டிவ். அப்போ இது ஏ சார் ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணக்கூடாதுன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ்னு மட்டும் கொடுத்தா கூட யோசிச்சுக்கலாம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ் ஒன்லி அப்படின்னு இருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் வரும், மீதி ரெண்டு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இல்லை, ட்ரான்சிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் ஒன்லி வராது. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் another question பார்த்தீங்கன்னா, on the set of natural number okay n, the relation r is defined by x comma r y if equal to x plus y is equal to 100 is the data. Okay, x relation to y na if x plus y is equal to 100. So this is a data. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ஸியாக நாட் சிமெட்ரிக்கா ஈக்குவல் ரிலேஷன்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பாருங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு வச்சுக்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ ஹியர் ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100 மைனஸ் எக்ஸ். செட் ஏ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், அப்போ செட் ஏ இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. அப்போ நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் நேச்சுரல் நம்பர் 1 2 3 ஓகே அப் டு எக்ஸட்ராஸ் கோயிங் ஆன். அப்போ வாட் ஆர் த ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணால் 1,99 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணால் 98 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணால் 97 கிடைக்கும். ஓகே, அப் டு ஃபைனலாக அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் இப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா வாட் எ வேல்யூ வில் கம் 99. நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்ம் ஆகும், 1ன்னு வந்து நிற்கும் ஃபைனல் ஆன்சர். ஓகே, x is equal to 99 1 கிடைக்கும். இப்போ ஹியர் அப்படியே 1 2 3 x is equal to 99 போடும்போது ரிமைனிங் 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் வர நெகட்டிவ் ஆயிடும். இதுதான் ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரிலேஷனில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் வருதா சிமெட்ரிக்காக ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கலாமா. கண்டிப்பாக இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா செட்டு n வந்து நேச்சுரல் நம்பர் 1,1 இந்த பேர் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். 1,1 does not belongs to R. Therefore, it is not a reflexive. ஒன்று முடிஞ்சுங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்ஸிவ்டா, அப்போ ரிஃப்ளெக்சிவ் வராது. ஒரு ஆப்ஷன் தூக்கிடலாமா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ரிலேஷனும் வராது. ஏன்னா இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ரிலேஷன் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷனும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமைனிங் 2வை எப்படி இதில் ரெண்டுலேருந்து என்ன ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்டா. சிம்பிள் யோசிங்க, சிமெட்ரிக் வருமா அப்படின்னு யோசிங்க. ஓகே, சிமெட்ரிக் வருமானு யோசிங்க. டெஃபினட்டாக யூ வில் கம் டு த சிமெட்ரிக். ஏன்டா 1,99 ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 1,99 இஸ் பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் விச் இம்ப்ளைஸ் 99,1 பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இதோட ரிவர்சல் ஆர்டர் கண்டிப்பாக இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 98,2 கண்டிப்பாக இதோட எல்லா ரிவர்சல் ஆர்டரும் கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடைக்கும். Therefore, அப்போ what a conclusion, it is a symmetric. Okay, it is a symmetric. அப்போ ஹியர் இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா நாட் ஏ சிமெட்ரிக்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க. Therefore, ஆப்ஷன் பி இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ் கொஷின் மட்டும். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 14 பாருங்கள். ஓகே, in the set of all the integers, okay, in the set of all the integers
which of the following relations is not an equivalent relations? Okay, which of the, in the set of all the integers, which of the following relation is not a equivalent relations? Okay, is not a equivalent relations. இங்க கொடுத்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதில் எது ஈக்குவலன்ட் ரிலேஷன் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ பெஸ்ட் இந்த ஈக்குவலன்ட் ரிலேஷன் கிடையாது இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும்போது மேக்ஸிமம் எந்த மாதிரி இன்இக்வாலிட்டியை வெரிஃபை பண்ணலாம்டா, இந்த எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு ஒய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்இக்வாலிட்டியை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஈஸியாக வந்து இன்இக்வாலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு ஒய், ஒய் லெஸ்னார் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த மாதிரி டாபிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்கும். இது சம்மந்தமாக நிறையா ப்ராப்ளம் வந்து நீ டெக்ஸ்ட் புக்லேயே சால்வ் பண்ணியிருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்முக்கு நீ வெரிஃபை பண்ணு. அப்போ வாட் இஸ் அ கிவன் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் வாட் ஆர் த கண்டிஷன் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு ஒய், அதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஈக்குவல் ரிலேஷன் செக் பண்ணி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ். ஸோ அக்கார்டிங் ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, கண்டிப்பாக திஸ் இஸ் எ ட்ரூ. அப்போ ரிஃப்ளெக்சிவ் வரும். சிமெட்ரிக் கரெக்டாக கெஸ் பண்ணி பாருங்கள். சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படி வந்துச்சுன்னா ஓகே விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் அக்கார்டிங் கண்டிஷன் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு ஒய், which implies y less than or equal to x is possible. It's not a possible. Therefore y comma x does not belongs to R. Okay, y comma x does not belongs to R. இப்போ ஈக்குவல் பண்ணலாமா, எப்படின்னு செக் பண்ணி போகிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 comma 2 belongs to Rன்னு வச்சுங்க. அப்போ ஹியர் 1 less than or equal to 2 கண்டிஷன் இருக்கும். ஓகே, 1 less than or equal to 2 but which implies 2 less than or equal to 1. It's a possible? It's not a possible. அப்போ 2 comma 1 does not belongs to R. ஓகே, அப்போ கண்டிப்பாக இஸ் நாட் ஏ சிமெட்ரிக்கா. ஸோ நாட் ஏ சிமெட்ரிக் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன சொல்லிடலாம், இஸ் நாட் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஈக்குவலன்ட் ரிலேஷன் நம்மளுக்கு என்னது, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ஸோ 3 ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்கே வரலன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு போச்சுங்களா ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் okay R, okay, a relation R in the set பார்த்தீங்கன்னா 1 2 3. okay, a relation R on a set வந்து 1 2 3 is given by data கொடுத்துட்டாங்க. R is equal to what are the values is given 1 comma 2 2 comma 1 is given 1 comma 2 2 comma 1 is given. ஸோ இப்போ ஹியர் இதிலிருந்து நம்ம பாருங்கள் என்னென்ன டேட்டாஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக இது ரிஃப்ளெக்ஸிவ் வருமா, டெஃபினட்டாக ரிஃப்ளெக்ஸ் வராது. ஏன்டா 1 comma 1 does not belongs to R. So it's not a reflexive. ஒரு ஆப்ஷனை தூக்கிடு. ஓகே, இட்ஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ரிலேஷன் வருமா, ஸோ அதுவும் வராது. ஓகே, இப்போ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா இந்த ட்ரான்சிட்டிவ் வருதா அப்படின்னு இந்த 2 ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன், மீனிங் புரிஞ்சுங்களா. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் வரலாமா, அதனால ரிஃப்ளெக்சிவ் இல்லைனாலே இந்த பேரை பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் இல்லைனாலே அப்போ இது 2ஐயும் தூக்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்துங்க ட்ரான்சிட்டிவ் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். 1 comma 2 கரெக்டாக அவங்களே பேர் கொடுத்துருவாங்க. 1 comma 2 நெக்ஸ்ட் 2 comma 1 பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் டெஃபினட்டாக 1 comma 1 பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். தட்ஸ் அ மீனிங் ட்ரான்சிட்டிவ். பட் 1 comma 1 இந்த பேருக்குள்ளே வரல, அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், அப்போ நாட் ஏ ட்ரான்சிட்டிவ். தட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16 என்ன சொல்லியிருக்குன்னா திஸ் இஸ் அசர்டேஷன் ரீசன் டைப் கொஷின்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு விச் ஒன் ஆஃப் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி நம்ம யோசிச்சு சால்வ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், இந்த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஆட் இன்டிஜர்ஸ் செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் ஓகே ஆன் எ ரிலேஷன் ஆர் is equal to the defined by a comma b belongs to R இருந்தால் a minus b is a even ஒரு conditions. Next condition statement 2 a relation R on a set A is symmetric and transitive இருந்துச்சுன்னா then it is reflexive அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And hence the equivalent relation because of a comma b belongs to R இருந்தால் b comma a belongs to R இருக்குது அது symmetric. அப்புறம் transitive-க்கான definition கொடுத்துட்டாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க A B C D. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் 1க்கு முதல் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் செகண்டுக்கு போகலாம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ரிலேஷன் is equal to set of all a comma b such that a minus b is even. Okay, a minus b is even. Those are conditions.
first condition a minus b is a even. ஒன்று முடிஞ்சுங்களா? அப்போ a minus b is a even அப்படின்னு யூ கோட் பண்ணால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் a minus b is a even, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ ஹியர் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் வருமானு செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷனுங்க. ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா a, a belongs to r நான் சூஸ் பண்ணால் அப்போ வாட் வேல்யூ a minus a is equal to 0 இருக்கும். 0 is a even number. ஓகே, 0 is a even number. therefore condition வந்துச்சா, ரெண்டு நம்பரை டிஃப்ரென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈவன் நம்பர் கிடைக்கணும். ஸோ 0 is a even number. சார் எப்படி சார் 0 வந்து ஈவன் நம்பர்னா sum of the two even number is even. உங்களுக்கு தெரியும் sum of the two even number. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 4 is equal to ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ 2 even 4 even. ஸோ sum of the two even number ஆட் பண்ணால் we get the even number. ஸோ அப்போ here 2 + 0 ஆட் பண்ணால் what value will come? ஸோ again 2. ஸோ இதுவும் even. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் even. ஸோ அக்கார்டிங் ஐ எம் யூஸிங் த ரிசல்ட் sum of the two even number is even ஆகலாம். அப்போ கண்டிப்பாக 0 is என்னவாக இருக்கணும்? ஈவன் நம்பராக இருந்தால் தான் இங்கே ஈவன் நம்பராக கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லணும்னா 0 is a ஈவன் நம்பர். ரிஃப்ளெக்ஸிவ் முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக் கண்டுபிடிக்கலாம். சிமெட்ரிக் தான் நம்மளுக்கு டெஃபினேஷன் தெரியும். என்ன ஃபார்ம் பண்ணுவேன்? a, b belongs to rனா வாட் ஏ ப்ரூஃப்? a minus b is even. okay, similar case what the meaning? b minus a is even. a minus b even is similarly b minus a even ஆகும். therefore b, a belongs to r. therefore r is a symmetric. okay, r is a symmetric. condition போயிடலாமா? next transitive வாங்க. transitive condition பார்த்தீங்கன்னா according transitive condition பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷன் படி என்ன ஃபார்ம் பண்ணுவேன்? a, b நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? b, c belongs to r னு வச்சுக்கோங்க. அப்போ a minus b is even. okay, and next எனக்கு b minus c is even. okay, b minus c is a even. இப்போ இது ரெண்டு ஈவன் இருந்தால் இப்போ a minus c யூக்கட் பண்ணு. அப்போ ஹியர் a minus b ஓகே ப்ளஸ் c minus c இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் போட்ட சம்ம தான். ஸோ அப்போ a minus b ஈவன், அகெயின் b minus c இஸ் ஈவனாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக a minus c ஆல்சோ ஈவன் வந்துச்சுங்களா? therefore அப்போ what are conclusions? a, c belongs to r. therefore reflexive, symmetric, transitive. therefore r is a equivalent relations. ஸோ அப்போ statement 1 is true. கண்டுபிடிச்சோமா? statement 1 வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? true. ஓகே, statement 1 is true. கம்ப்ளீட்டாக தேவையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. இப்போ statement 2 என்ன சார் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா in a relation r and a set a, கொஸ்டின் எல்லாம் படிப்பாங்க, a set a is symmetric and transitive. ஓகே, ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காகவும் ட்ரான்சிட்டிவாகவும் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் மீனிங்? ஒரு ரிலேஷன்ஸ் ஏதோ ஒரு ரிலேஷன் சூஸ் பண்ணு, அந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காகவும் இருக்கும் ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும். அப்போ சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்சிவ் இருக்கும்ன்றாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ வந்து ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரிலேஷன் சூஸ் பண்ணலாமா? 1, 2வும் நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணலாம்? 2, 1. இட்ஸ் அம்மானே சிமெட்ரிக்கா? அக்கார்டிங் கண்டிஷன் படி சிமெட்ரிக் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் எடுக்கணும். இப்போ 1, 2னா 2, 1 அப்போ அகைன் ட்ரான்சிட்டிவ். ஓகே, கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா? இப்போ இது ட்ரான்சிட்டிவ் வருதான்னு பாருங்கள். 1, 2, 2, 1, 1, 1 belongs to r. 2 சூஸ் பண்ணால் 2, 1 இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம்? சிமெட்ரிக். இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக். ஓகே, சிமெட்ரிக் அண்டு ட்ரான்சிட்டிவா? ஓகே, சிமெட்ரிக் அண்டு ட்ரான்சிட்டிவ். இட்ஸ் எ சிமெட்ரிக் அண்டு ட்ரான்சிட்டிவ். பட் இட்ஸ் எ ரிஃப்ளெக்சிவா? நோ. இப்போ ஆர் இஸ் நாட் எ ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ஆர் இஸ் நாட் எ ரிஃப்ளெக்சிவ். டேட்டாஸ் முடிஞ்சுங்களா? ஏன்னா கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவ் இருந்தால் கம்பல்சரியாக ரிஃப்ளெக்சிவாக இருக்கணுமா? டெஃபினட்டாக தேவையில்லை. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டாக? சிமெட்ரிக் கொடுத்துட்டாங்க, ட்ரான்சிட்டிவ் கொடுத்துட்டாங்க. தேர்ஃபோர் இட் இஸ் எ ரிஃப்ளெக்சிவா? இட்ஸ் ரிஃப்ளெக்சிவ் இருன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எ ஃபால்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எ ஃபால்ஸ். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எ ஃபால்ஸ். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஓகே, ஆப்ஷன் சி வருமா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எ ஃபால்ஸ். ஆப்ஷன் சி will come. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17.
R is a equivalent relations on a set. Okay, set A is equal to 0, 1, 2 up to 5 வரைக்கும் இருக்கும். Given R is equal to set of all A, B such that 2 is divides A minus B. Okay, 2 is divides A minus B. Write the equivalent class of 0. That is 2014 1 mark question board exam கேட்ட questions. அப்போ here think பண்ணலாமா? What is the relations according condition என்ன relation கொடுத்துருக்காங்க? Set of all A, B such that 2 divides A minus B. 2 okay divides A minus B according condition 2 divides A minus B இது கொடுத்துருக்காங்க. அப்போ 2 divides A minus B என்ன மீனிங்? A minus B 2 ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். அதானே A minus B is divisible by 2. அப்போ A minus B is divisible by 2ண்டா ஒரு வேல்யூ டிவிசிபிள் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கோஷன்ட் வரும். அப்போ அந்த கோஷன்ட் Qன்னு எடுத்துக்கலாமா? Q belongs to integer. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது தம்பி 5, இப்போ 6ன்னு இருக்குன்னு வச்சுக்க. 6 வந்து 2 ஆல் டிவிசிபிள் ஆகுதுண்டா அப்போ கண்டிப்பாக கோஷன் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் A minus B is unknown. ஸோ அப்போ A minus B ஒரு வேல்யூ 2 ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா தட் இஸ் ஒரு கோஷன் கிடைக்கும். அதை Qன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் A minus B is equal to 2Q. ஆக்சுவலாக இந்த ஈக்குவலன்ட் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மெனி மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஸ்டாண்டர்ட் மெத்தட் போட்டுறேன். இந்த மெத்தடை நீங்கள் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவலன்ட் கிளாஸை 0, 1, 2, 3 எந்த மாதிரி கொஷினை மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் படி போனீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, 0 வச்சு ஸ்ட்ரைட்டாக அசைன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தட் வேணால் அப்படி 0க்கு தான் அது ஈஸியாக இருக்கும், மற்றதுக்கெலாம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராப்ளத்தை நான் ஸ்டாண்டர்ட் மெத்தட் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதுக்காக நான் இந்த மெத்தடுக்கு வரேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எனக்கு B தான் வேணும். அப்போ ஹியர் A minus 2Q is equal to B. ஓகே, that is the meaning of B is equal to A minus 2Q. ஓகே, Q belongs to integer. ஈக்குவலன்ட் கிளாஸ் ஆஃப் என்ன வேல்யூக்கு நான் கண்டுபிடிக்கணும்? 0க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ புட் A is equal to 0. 0 தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 0. புட் A is equal to 0ன்னு வச்சுக்கேன். அப்போ வாட் மீனிங்? B is equal to minus 2Q. ஓகே, Q belongs to integer. இப்போ Qவோட வேல்யூ Q belongs to integerனா அப்போ வாட்ஸ் மீனிங்? Q எங்கெங்கெல்லாம் இருக்கும்? ஓகே, 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 அப் டு எக்ஸெட்ரா, -1, -2, -3 இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ சூஸ் பண்ணலாமா? Qவோட வேல்யூ ஃபஸ்ட்டு -3 போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Q is equal to -3 நான் அங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? -2 -3 ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கேன்? 6 கிடச்சிருக்கேன். ஆனால் 6 இந்த செட்டில் இருக்கா? இல்லை. ஸோ அதனால் -3 விட்டுட்டேன். -2 அப்ளை பண்ணி வச்சுக்க. பட் -2 ஹியர் -2 அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் 4. ஓகே, அப்போ வருமா? ஸோ 4. நெக்ஸ்ட்டு -1 அப்ளை பண்ணால் -1 -1 அப்போ ஹியர் 2. நெக்ஸ்ட் நான் 0 போட்டேன்னா அகெயின் 0. நெக்ஸ்ட்டு 1 அப்ளை பண்ணால் ஹியர் வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 வரும். ஓகே, 1 அப்ளை பண்ணால் -2 வரும். -2 செட்டு ஏக்குள்ளே இருக்கா? நெகட்டிவ் நம்பர் எதுவும் செட்டு ஏக்குள்ளே இல்லை. 2 போட்டால் நெகட்டிவ் நம்பர், இதுக்கப்புறம் எதுவுமே வராது. அப்போ வாட் ஆர் த ஈக்குவலன்ட் கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 4. ஓகே, முடிஞ்சு வச்சுனா ஆப்ஷன் டி 0, 2, 4. ஓகே, இதே ஈக்குவலன்ட் கிளாஸஸ் 1 இருந்தால் அப்போ ஏவோட வேல்யூ 1 போட்டு Qவோட வேல்யூ ரெஃபரன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க, ஈஸியாக வந்துடும். ஸோ இதை பேட்டர்ன் மெத்தட். இது மாதிரி அதிகமாக கொஷின் இந்த வருஷம் போர்டில் அதிகமாக கேட்கலாம். ஓகே, ஈக்குவலன்ட் கிளாஸஸை பேஸ் பண்ணி. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா சேம் குஜராத் சிஇடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். செட் S is equal to 3, ஓகே 3, 4, 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செட் A is equal to 3, 4, 5. ஓகே, 3, 4, 5. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணலான்டா, இங்கே கொடுத்துருக்க செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவ் வருமா சிமெட்ரிக் வருமானு கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்ஸிவ் வருமா அப்படின்னு பாருங்கள். 3, 3 இஸ் அவைலபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 எடுத்தனா 4, 4 இஸ் அவைலபிள். 5 எடுத்தால் 5, 5. ஓகே, 5, 5 டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ். ஸோ கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸிவ் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸிவ் கிடையாதுன்னா அப்போ ஈக்குவல் ரிலேஷன் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஸிவ் கிடையாதுன்னா அப்போ ரிஃப்ளெக்ஸிவ் ஒன்லி இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ ரிமைனிங் 2 ஆப்ஷன் கண்டுபிடிச்சலாமா? இந்த ரெண்டுலேருந்து எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் வருதுன்னு பாருங்கள். 3, 3. ஓகே, நெக்ஸ்ட் 4, 4 கண்டிப்பாக டெஃபினட்டாக இஸ் should be symmetric. ஓகே, ஏன்னா ரிவர்ஸ் ஆர் எடுத்தால் திரும்ப அதுக்குள்ளே கிடைக்குதா? இட் இஸ் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவாக அப்படின்னு பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி பேர் எடுக்க முடியாது. 3, 3 ஒன்று எடுத்துட்டுனாக்கா நெக்ஸ்ட்டு 3ல் ஸ்டார்ட் பண்ணுற வேறு ஏதாவது பேர் இருக்கா? இல்லை.
அப்போ ஹியர் அடுத்த பேரே கிடையாது. ஸோ அப்போ ஹியர் என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் எ ட்ரான்சிட்டிவ். ஏன்னா அதை நம்ம பேரை எடுக்க முடியும்னா என்ன சொல்லியிருக்கேன், ட்ரான்சிட்டிவ். இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கான்செப்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி 1 to 10 சம்முக்குள்ளே இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பேன் ட்ரான்சிட்டிவ்க்கானது. ஓகே, அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணால் அப்போ என்ன கன்க்ளூஷன், நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ் பட் சிமெட்ரிக் அண்டு ட்ரான்சிட்டிவ், தட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, கொடுத்துருக்க கொஞ்சம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ் பட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் வரும். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா, this is a very important questions. Another one questions. R is a relation on a set, okay, set of natural number defined by R relation M is equal to n is a factor of M, that is n divides the M. Then here 4 options இருக்கு. ஓகே, அப்போ என்ன சார் இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா, R is equal to set of all, what's the meaning, n, m. அதான ரிலேஷன் n, m. That is n is a factor. n is a, okay, factor of m ன்னு வச்சுங்க. n is a factor of m ண்டா what's the meaning, m, okay, m என்ன பண்ணலாம், m வந்து பார்த்தீங்கன்னா n is a factor of m ண்டா அப்போ கண்டிப்பாக m ஆனது, ஓகே, m ஆனது என்னால் டிவிசிபிள் ஆகும். ஓகே, என்ன இங்கே இருக்க வேல்யூ என்ன கொண்டு போயிட்டு இங்கே இருக்க எம்மை வந்து என்ன பண்ண முடியும், என்னால் டிவிசிபிள் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் மீன் டிவிசிபிளுக்கு தான் அதே அனதர் ஃபார்மேட்டில் என்னது ஃபேக்டர் மீனிங்கில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்ட் மீனிங். ஸோ அப்போ எம் டிவைடட் பை என். ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன பேர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே செட்டு ஏ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டோம் அக்கார்டிங் கிவன் கண்டிஷனில். அப்போ நேச்சுரல் நம்பர்னால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும், 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணக்கூடிய பேர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ஓகே, என்னென்ன மாதிரி நம்ம பேர் வைஸாக சூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிங்க. எவ்வளோ தூரம் போகிறீங்க, பேர் வச்சு சூஸ் பண்ணுற கட்டலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே வாங்க. ஓகே, இப்போ யோசிங்க. அக்கார்டிங் கிவன் ப்ராப்ளம் பண்ண எம் டிவிசிபிள் பை என்ன. ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் பாருங்கள். ரிஃப்ளெக்சிவ்னா நம்மளுக்கு என்ன தேவை, n, m, n, n ரெண்டுமே எடுத்துக்கலாம். n, n belongs to Rன்னு வச்சுக்கோங்க. which implies என்ன சொல்லுவோம், n is a factor, okay, factor of n. n is a factor of n ன்னு வந்துச்சுன்னா அப்போ what are conclusions, n is a factor of n ண்டா அப்போ what are meaning, okay, R is a reflexive. okay, n is a factor of n ண்டா therefore R is a reflexive. கண்டிப்பாக n என்னால் divisible ஆகும். ஸோ அப்போ n is a factor of n. okay, next சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n, mன்னு வச்சுக்கேன், இஸ் பிலாங்ஸ் டு ஆர்ண்டா, விச் இம்ப்ளைஸ் n இஸ் ஏ ஃபேக்டர், ஓகே, ஃபேக்டர் ஆஃப் mன்னு வச்சுக்கோங்க. அப்போ விச் இம்ப்ளைஸ் m இஸ் நாட் ஏ ஃபேக்டர் ஆஃப் n. ஓகே, தேர்ஃபோர் m, n டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு சொல்கிறேன். ஹவு சார், ஓகே அப்படின்னு பார்த்தலாமா, வெரி சிம்பிள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n நான் என்ன சொல்லியிருக்கேன், m இஸ் டிவிசிபிள் பை n வச்சுக்கங்க. ஓகே, அப்போ நான் எடுக்கக்கூடிய பேர் என்ன இருக்கணும், n, m. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4 பிலாங்ஸ் டு ஆர்ன்னு எடுத்துக்கின்னு வச்சுக்கேன். 2, 4 பிலாங்ஸ் டு ஆர்ண்டா டெஃபினட்டாக என்ன ஆகும், இங்கே இருக்க 2 வந்து 4 டிவிசிபிள் ஆகும். 2 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 4 கிடைக்கும். பட் இதே பார்த்தீங்கன்னா 4 இஸ் நாட் ஏ ஃபேக்டர், ஓகே, ஃபேக்டர் ஆஃப் 2 வருமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிவைடட் பை 4 டிவிசிபிள் ஆகுமா, இஸ் நாட் ஏ பாசிபிள், இஸ் 1/2 தான் கிடைக்கும். ஓகே, தேர்ஃபோர் நாட் ஏ சிமெட்ரிக். நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவா, எஸ் டெஃபினட்டாக இது கண்டிப்பாக ட்ரான்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n, m, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா m, ஏதோ டிஃப்ரென்ஸ் கேன் பின்னு கூட எடுத்துக்க, பிலாங்ஸ் டு ஆர்ன்னு வச்சுக்க. n இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப், ஓகே, ஃபேக்டர் ஆஃப் m இருந்துச்சுன்னா அண்டு m இஸ் ஏ, ஓகே, ஃபேக்டர் ஆஃப், ஓகே, m இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் b இருந்துச்சுன்னா அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், n இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப், ஓகே, n இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் b. ஒரு n இஸ் டிவிசிபிள் பை m இஸ் டிவிசிபிள் பை p ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக n இஸ் டிவிசிபிள் பை bக்கு இருக்கும். நீ எந்த நம்பரை வேணாலும் எடுத்து போட்டு பாரு. therefore it is transitive. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், ரிஃப்ளெக்சிவ் நாட் ஏ சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ். இருக்கான்னு பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ், ட்ரான்சிட்டிவ்,
not a symmetric. That is option D. Okay, understood children? Next on the final questions. Question number 20. Same அதே கான்செப்ட் தான். இப்போ ரிலேஷன் நான் எடுத்துக்கிட்டேன், a, b ஒரு ரிலேஷன் எடுத்தா b is divisible by a அப்படின்னு சொல்லிட்டாங்க. What's the meaning? Relation is equal to set of all a, b such that okay b is divisible by a அப்படின்னு சொல்லிட்டான். b is divisible by a. This is conditions. Okay, b is divisible by a. ஃபார்ம் பண்ணலாமா? இப்போ here equal பண்ண first b is divisible by a னா அப்போ what are conditions? First one is reflexive. நம்ம அப்படியே போன சம் போட்டு அதே கண்டிஷன் தானே. இதுதான் இங்கே என்ன இங்கே ஃபேக்டர்னு கொடுத்துருக்கு, அதே வேர்டு தான் இங்கே என்ன சொல்லியிருக்கான், டிவிசிபிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போத் ஆர் சேம் கொஷின் தான். நோட்டேஷன் மட்டும் தான் n m. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லலாம், இதே n is a factor of mனு வரும்போது n is a divisible by m, சாரி m is a divisible by n அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, சேம் நோட்டேஷன் தான். ஓகே, அப்போ ஹியர் ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா a, a belongs to r அப்படின்னு யூஸ் ஆகும். அப்போ வாட் ஏ மீனிங், a is divisible by divisible by a is divisible by a is a reflexive. கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் வரும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் வருமா? டெஃபினட்டாக சிமெட்ரிக் வராது. ஓகே, டெஃபினட்டாக சிமெட்ரிக் வராது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4 ஏன்னா b is divisible by a தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 4, 2 belongs to rன்னு வச்சுக்க. ஓகே, அப்போ வாட்ஸ் த மீனிங், 2 is divisible by 4 பண்ணிடலாமா? பட்டு இங்கே என்ன சொல்லலாம், 2 is ஓகே divisible by 4 but 4 is not a divisible by 4. ஓகே, அப்போ what a conclusion, r is not a symmetric. r is not a symmetric. அப்போ what a meaning, reflexive இருக்கும் but not a symmetric. எந்த ஆப்ஷன் இருக்கும்? ஆப்ஷன் A வருமா? It's a reflexive but not a symmetric. These are questions. You understood children? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.